என்னோட உசுரை காப்பாத்தினதுக்கு நன்றி கூறி இந்த 1 கோடி ரூபாய நான் போஸுக்கு கொடுக்கறேன். எல்லாரும் கைத்தட்டி வாழ்த்தி உங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். எம்எல்ஏ வாங்க. வாடா, நல்லா டைட்டா எடுப்பா, பெரிய ஃப்ரேமா போடணும். கருப்பு மாமா, அந்த செக்க கொடுப்பா. இந்தாங்க மாமா. சன்னாசி சொல்லுங்க. இந்த செக்ல நான் போஸோட பேரை போடாம சும்மா வெறுமனே 1 கோடி ரூபாய்க்கு செக் எழுதியிருக்கேன். அவன் விருப்பப்படி அவன் பேர்லயோ இல்ல அவன் மனைவி பேர்லயோ யார் பேர்ல வேணாலும் அவன் செக்க போட்டுக்கலாம். போச்சு போச்சு, வாங்கிட்டானே. இந்தாயா வாங்கிக்க. அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் சொன்னேன். மாறா, இத போட்டோ எடுப்பா. ஏய் சன்னாசி, எதுக்கு இதெல்லாம்? வந்திருக்கவங்களாம். அண்ணே, இதெல்லாம் ஒரு நினைவா இருக்கட்டுமே அண்ணே. ஏப்பா நீ எடுப்பா. போஸ். சேர்ந்து வாங்கிக்கங்க. நிறுத்துங்க. யாரா போய் நிப்பாட்ட சொன்னது? வேற யாரும் இல்ல மச்சி, நம்ம சேதுதான் காசு கொடுக்க வேணாம்னு சொல்றான். சேதுவா? சொன்னல, உன் மாமா எப்போ வருவாரு எப்படி வருவாருன்னு தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவாருன்னு. பாத்தியா? எதுக்கு சேது காசு தரக்கூடாதுன்னு சொல்ற? அப்பதான் சேது காசு கொடுக்க வேணாம்டாண்டா சும்மாவா சொல்லுவேன்? அதுல 1008 காரணம் இருக்கு. அப்பதான் முதல்ல அது என்னன்னு கேளுங்க. அப்பதான் என்ன பாச்சு? எதுக்காக போஸுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேணான்னு நிறுத்த சொல்ற? கல்யாணத்து அன்னைக்கு போஸுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்ன்றது நாம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானப்பா. அந்த முடிவுப்படி தானே நான் போஸுக்கு இப்ப பணத்தை கொடுக்கறேன். அதை எதுக்கு வேணாம்னு இப்ப நீ தடுத்து நிறுத்துற? என்னாச்சு சேது? மாத்து மருந்து கொண்டு வந்து உண்மையா பல பேரோட உயிரை காப்பாத்தினதை பாராட்டுற விதமா நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கறதில்ல, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. ஆனா அது சரியான நபருக்கு போய் சேரணுங்கிறதான் என்னோட நோக்கமே. எல்லாரையும் ஏமாத்தி தான் மருந்து கொண்டு வந்ததா பித்தலாட்டம் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சு போலியா நாடகம் போட்ட இந்த போஸுக்கு இந்த பணம் போய் சேரக்கூடாதுப்பா. என்னமா? அதுக்காக நான் உங்களை பணத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி தடுத்தேன். போஸ் போலியா நாடகம் போட்டானா? என்னப்பா சொல்ற நீ? ஐயோ 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 ஐயோ, இதெல்லாம் அடுக்குமா? என் புள்ள மேல வீணா பழி சொல்றாங்களே. என் புள்ள கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போய் உயிரை பணைய வச்சு அந்த வண்டு கூட்டுக்குள்ள இருந்து மருந்து எடுத்துட்டு வந்து உங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கான். அவனை பாராட்டி சீராட்டி கௌரவிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா அவனை இப்படி மனமேடையில நிக்க வச்சு இப்படி நாடகம் போட்டான்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்களே, இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்குமா? இந்த உலகத்துல கடவுள்னு ஒண்ணு இருந்தா இதெல்லாம் தட்டி கேட்க கூடாதா? ஐயோ ஐயோ, என் வயிறெல்லாம் எரியுதே கடவுளே. ஐயோ எனக்கு தலை சுத்துதே. ஐயோ அம்மா, எல்லாரும் சேர்ந்து என் புள்ளைய எப்படி அசிங்கப்படுத்துறாங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ மாமா, உங்க கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே மாமா, நீங்களே இப்படி வேடிக்கை பார்த்து நிக்கலாமா மாமா? இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நீங்க, நானு, சாவித்திரி, தாமரை, அந்த ஊருக்காரங்க எல்லாருமே உசுருக்கு போராடிட்டு இருந்தப்போ அந்த மருந்து கொண்டு வந்து கொடுத்தது யாரு மாமா?
என் புள்ள தானே மாமா. நம்ம எல்லாரும் தானே அந்த காட்சியை பார்த்தோம். உங்களால அந்த காட்சியை மறக்க முடியுமா சொல்லுங்க? எந்த நொடி மருந்து கிடைக்கும் நாமலாம் உசுறு பொழைப்பமா மாட்டமான்னு இருந்தப்போ மருந்து வந்துருச்சுன்னு சொல்லி என் புள்ள கொண்டு வந்து கொடுத்தானே, அத வச்சு மருந்தாக்கி உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே கொடுத்து உசுரை காப்பாத்தினாரு வைத்தியர். அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட முடியுமா மாமா? நாம தானே மாமா எல்லாத்தையும் கண்ணால பார்த்தோம். நீங்களே சேதுகிட்ட சொல்லுங்க மாமா. நாம எல்லாருமே பார்த்தது பொய் இல்ல, கண்ணால பார்த்ததான் சாட்சின்னு சொல்லுங்க மாமா. சரி சரி சரி, பொறுமையா இரு, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஏன்பா சேது, நாங்க எல்லாரும் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல மருந்து கொண்டு வந்தது போசுதான். அதை தான் நாங்க எல்லாருமே கண்ணில் பார்த்தோமே. ஆனா நான் கூட உசுருக்கு போராடின நிலைமையில மயக்கத்துல இருந்திருப்பேன். ஆனா ஆத்தா மோகனா எல்லாரும் கண்ணில் பார்த்துருக்காங்கல்ல. ஏன் மோகனா, நீயும் பார்த்தல? சொல்லுங்கக்கா. ஆமாங்க, போஸ் தான் மருந்தை கொண்டு வந்தா. ஐயா சேது, உன் அப்பா சொல்றது உண்மைதான். அன்னைக்கு எல்லாரும் உசுருக்கு போராடினப்ப மருந்து கொண்டு வந்தது போசு தான். போச தவிர யாரும் கொண்டு வரல. அதுக்கப்புறம் நீ தான் வந்த. போசு கொண்டு வந்த ரொம்ப நேரம் கழிச்சு நீ மருந்த கொண்டு வந்த. அதை வச்சுதான் மத்தவங்கள காப்பாத்தினாக. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட போச பத்தி தப்பா சொல்லி இருக்காங்க. அத போய் நீ கேட்டுக்கிட்டு வந்து இப்படி மனமேடையில வச்சு போச அசிங்கப்படுத்துறியப்பா. கொஞ்சம் சொல்லுங்க அத்தை, நல்லா எடுத்து சொல்லுங்க. என் மகன் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. அப்பட்டா, நான் யாரோட பேச்சையும் கேட்டு அவசரப்பட்டு போஸ் மேல பழிய போடல. நான் நடந்த உண்மையை கண்டறிஞ்சு எனக்கு தெரிஞ்ச உண்மையை மத்தவங்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உனக்கு தெரிஞ்ச உண்மையா? அப்படி என்ன உண்மை? அப்பா, உண்மையிலேயே அன்னைக்கு உங்க எல்லாரோட உசுரை காப்பாத்துறதுக்கு மருந்த கொண்டு வந்தது போஸ் இல்லப்பா. மருந்த கொண்டு வந்தவங்கள அடிச்சு போட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து மருந்த பறிச்சு எடுத்துட்டு வந்து நான் தான் மருந்த கொண்டு வந்தேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் நாடகம் ஆடினவன் தான் இந்த போஸ். ஐயோ மாமா மாமா, கொஞ்சம் அமைதியா இருமா. என்னம்மா இது? வேற ஏதோ விஷயம் நடக்கும்னு நினைச்சா நமக்கே தெரியாம வேற ஏதோ டிராமால நடந்துட்டு இருக்கு. ஏய், எந்த டிராமா நடந்தா என்னடி? நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கு, ரசிச்சு பார்க்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி போஸ் எல்லாரும் தோல் உரிய போறாங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி சரி, உண்மையிலேயே மருந்து கொண்டு வந்தவங்களை தாக்கிட்டு போஸ் தான் மருந்து கொண்டு வந்தானே வச்சுக்க. அப்படின்னா உண்மையிலேயே மருந்து கொண்டு வந்தது யாரு? சொல்லுப்பா, உண்மையா மருந்து கொண்டு வந்தது யாரு சொல்லு. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்பா, தான் கர்ப்பமா இருக்கிற சமயத்திலையும் தான் உசுருக்கு பயப்படாம, அந்த காட்டு வண்டுக்கும் பயப்படாம, அந்த காட்டுல இருக்க விலங்குகளுக்கும் பயப்படாம, எல்லாரோட உசுரையும் காப்பாத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தது தமிழ்ச்செல்விதான்.